பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலேயும் கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்திலே, என்னோடே இராதவன் எனக்கு விரோதியாயிருக்கிறான், என்னோடே சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சாயலாய் நாம் மாற வேண்டும் என்பதே இயேசு கிறிஸ்துவனுடைய விருப்பமாயிருந்தது. இன்றைக்கும் என் அன்பு தேவஜனமே, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் கர்த்தரோடு சேர்ந்திருந்தோம் என்று சொன்னால் அவரும் நம்மோடு கூட இருப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும். அநேகருடைய விருப்பம் அந்த உலக வாழ்க்கையில் அவர் என் கூட இருக்கணும், அவர் என்னோடு இருக்கணும், எனக்கு விடுதலை தரணும், ரட்சிப்பு தரணும், என்னை ஆசீர்வதிக்கணும், எல்லா தீமைகளிலும் இருந்து எல்லா பாடுகளிலும் இருந்து அவர் எனக்கு விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் விரும்புகிறோம், ஆசைப்படுறோம். ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஆனாலும் இயேசு விரும்புகிற காரியம், நான் உன்னை நேசிக்கிறேன், உனக்கு நான் விடுதலை தருவேன், ஆனால் நீ என்னோட கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இதை கேட்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவரோடு கூட நாம் இருக்கணும். அதைத்தான் இயேசு விரும்புகிறார். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான். அவரோடு கூட நாம் இல்லை அப்படின்னா அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது மிகவும் கடினமாக இருக்கும். ஆகவே அவரோடு கூட நாம் இருப்போம், இயேசுவோடு ஐக்கியப்படுவோம், அவரோடு கூட நாம் இயேசுவின் சாயலை தரித்து கொண்டு அவர் செய்த காரியங்களை, அவர் இந்த உலகத்திலே பூமியிலே செய்த ஒவ்வொரு காரியங்களை பின்பற்றி நாம் நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக இயேசு நம்மோடு இருப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் ஆண்டவர் செய்வாராக. ஆமென். God bless you.